அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ், தலைப்பு பொருள் இலக்கணம். பொருள் என்பதற்கு டேஷ் என்று பொருள், ஒழுக்க முறை என்று பொருள். பொருள் என்பதற்கு டேஷ் என்று பொருள், ஒழுக்க முறை என்று பொருள். இன்னைக்கு நம்ம வகுப்புல பொருள் இலக்கணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொருள் இலக்கணம் டேஷ் வகைப்படும், இரண்டு வகைப்படும். ஒன்று அகப்பொருள், மற்றொன்று புறப்பொருள். இப்ப அகப்பொருள் டேஷ் வகைப்படும் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஷார்ட்கட் மெத்தடு, இந்த ஆல இருந்து என்ன எண் வருதுன்னா 7. சோ அகப்பொருள் டேஷ் வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். புறப்பொருள் டேஷ் வகைப்படும். இங்க பன்றி படம் வரைஞ்சிருக்கேன். பன்றி எத்தனை இருக்குதுன்னா 1. சோ பன்னி 1. இங்க பன்னி 2. அப்ப மொத்தம் சேர்த்து சொன்னோம்னா பன்னி 2. புறப்பொருள் டேஷ் வகைப்படும் அப்படின்னா 12 வகைப்படும். அகப்பொருள் 7 வகைப்படும், புறப்பொருள் 12 வகைப்படும். இப்போ அடுத்தது அகப்பொருள் என்றால் என்ன? பாருங்க, இப்படி அழகா போட்டா பையன் இதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். இது தலைவன், இது தலைவி. ஒரு தலைவன் தலைவியின், இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஒரு தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை பற்றி கூறுவது டேஷ். ஒரு தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை பற்றி கூறுவது அகப்பொருள் எனப்படும். புறப்பொருள் என்றால் என்ன? ஒரு ஆண் மகன் அல்லது அரசன், யார் வேணா நினைச்சுக்கலாம். தலையில இங்க கிரவுன் போட்டிருக்கேன். ஒரு மன்னனின் பூ, வி, இங்க கொடை போட்டிருக்கேன். சோ ஒரு அரசன் அல்லது ஒரு ஆண்மகனின் புகழ், வீரம், கொடை பற்றி கூறுவது புறப்பொருள் எனப்படும். அகப்பொருள் ஒரு தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை கூறுவது. புறப்பொருள் ஒரு ஆண்மகனின் புகழ், வீரம், கொடை பற்றி கூறுவது. இப்ப நம்ம முதல்ல இந்த அகப்பொருள்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அகப்பொருள் என்பது, இந்த வகுப்புல நீங்க நிறைய ஷார்ட்கட் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். நீங்க அகப்பொருள் என்பது டேஷை பற்றியது அப்படின்னா வாழ்க்கையை பற்றியது. அகப்பொருள் என்பது வாழ்க்கையை பற்றியது. புறப்பொருள் என்பது டேஷை பற்றியது. இந்த படத்தை பார்க்கும்பொழுது நிறைய பேர் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, சார் லாலிபாப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, இது உலகம். அப்போ புறப்பொருள் என்பது டேஷ் பற்றியது, உலகத்தை பற்றியது. அகப்பொருள் மொத்தம் 7 வகைன்னு பார்த்தோம். அதுல முதல்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது 6வது ஒரு கை போட்டிருக்கேன். அந்த கையில இருந்து ஒரு மரம் மாதிரி கிளைகள் போட்டிருக்கேன். சோ கைக்குள்ள கிளைகள். சோ 6th ஒன் கை கிளை. பிக்குனா பெருசு. சோ 7th ஒன் பெருந்திணை. அப்போ அகப்பொருள் மொத்தம் 7 வகை நம்ம பார்த்தோம். இதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளுக்கும் டேஷ் என்று பெயர். அப்படின்னா அன்பின் ஐந்திணைன்னு பேர். அன்பின் ஐந்திணை.
இந்த 5 திணைகளுக்கும் உரிய இலக்கணத்தை கூறக்கூடிய பொருட்கள் எதுனா 3 பொருட்கள். ஒன்று முதற் பொருள், 2 கருப்பொருள், 3 உரிப்பொருள். ஓகே பாருங்க, அகப்பொருள் டேஷ் வகைப்படும், 7 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. குறிஞ்சி, முல்லை உள்ளிட்ட 5 திணைகளுக்கும் டேஷ் என்று பெயர், அன்பின் ஐந்திணை என்று பெயர். இதுல இந்த 5 திணைகளுக்கும் உரிய இலக்கணம் கூறுவது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஓகே, அடுத்ததா நம்ம முதற் பொருளை பத்தி பார்க்க போறோம். முதற் பொருள் என்றால் என்ன? முதற் பொருள் என்பது அக ஒழுக்கம் நிகழ காரணமான, அக ஒழுக்கம் நிகழ காரணமான டேஷ் கமா டேஷ் நிலமும் பொழுதும் முதற் பொருள் எனப்படும். பாருங்க, அக ஒழுக்கம் நிகழ காரணமான நிலமும் பொழுதும் முதற் பொருள் எனப்படும். இப்ப அக ஒழுக்கம் அப்படின்னா தலைவன் தலைவிக்கு இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையை பத்தி. இப்ப இருக்கிற காதல் எல்லாம் உண்மையான காதல் கிடையாது. இப்ப நிலம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நமக்கு தெரியும். நிலம் அல்லது திணை ரெண்டுமே சொல்லலாம், நமக்கு தெரியும். இதை நான் ஈஸியா எழுதுறேன் ஷார்ட்கட்ல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகளுக்குரிய நிலம் நமக்கு தெரியும். எல்லாருமே நீங்க இமேஜின் பண்ண ஒரு பெரிய மலையை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கினா என்ன? மலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா ரோடா? இல்ல, காடு. மலையிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தா நீ ரொம்ப இறங்கிட்ட, ரோடு கிடையாது, காடு. மலையிலிருந்து காடு, காடை விட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா நிலம். நிலத்துல இருந்து நம்ம சென்னை பீச் பக்கமா போறோம், அங்க போனா கடல். சோ கடல்ல லாஸ்ட் ஸ்டேஜ் மணல். அப்ப பாருங்க, மலை, காடு, வயல், கடல், மணல். அப்ப பாருங்க, குறிஞ்சி திணைக்குரிய நிலம் மலை, முல்லை திணைக்குரிய நிலம் காடு, மருத திணைக்குரிய நிலம் வயல், நெய்தல் திணைக்குரிய நிலம் கடல், பாலை திணைக்குரிய நிலம், கடலுக்கு கீழே என்ன இருக்கும்னு சொன்ன மணல். இப்ப பாருங்க, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுல முக்கியமான ஒரு ஒன்வேர்டு எதுனா, பாலை திணைக்குரிய நிலம் மணல் அல்லது. இப்ப டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கிட்ட போனோடனே டாக்டர் எனக்கு என்ன சொல்றோம்? ஃபீவர்னு சொல்றோம். அப்ப அந்த ஃபீவருக்கு தமிழ்ல சுரம். நீங்க ஃபீவர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாலை திணைக்குரிய நிலம் டேஷ் அல்லது டேஷ், மணல் அல்லது சுரம். ஓகே, அடுத்ததா நம்ம பொழுத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நிலம் பார்த்தோம், அடுத்ததா பொழுது. பொழுது டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்னு சிறு பொழுது, மற்றொன்று பெரு பொழுது. இப்ப சிறு பொழுது என்றால் என்ன அப்படின்னா, சின்ன பொழுது நம்ம சொல்லும் போதே தெரியும், சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொழுதுனா ஒரு நாள், பெரும் பொழுதுனா ஒரு ஆண்டு. அப்ப பாருங்க, இந்த பாக்ஸை நான் எத்தனையா பிரிக்கிறேன்? 1 2 3 4 5 6. அப்போ நம்ம சிறு பொழுதுனா ஒரு நாள் சொன்ன 1 டே, பெரும் பொழுதுனா 1 இயர். பாருங்க, ஒரு நாளின் டேஷ் பிரிவுகள் சிறு பொழுது எனப்படும். ஒரு நாளின் 6 பிரிவுகள் சிறு பொழுது எனப்படும். அப்போ பெரும் பொழுது என்றால் என்ன? பெரும் பொழுது நம்ம 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. அப்போ
ஒரு நாளின் 6 பிரிவுகள் சிறு பொழுது எனப்படும். ஒரு ஆண்டின் 6 பிரிவுகள் பெரும் பொழுது எனப்படும். இதுல நம்ம இப்ப சிறு பொழுது பத்தி பார்க்க போறோம். சிறு பொழுது எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம்? அந்த 6 பிரிவுகள் என்ன அப்படின்னா, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இப்ப பாருங்க, நம்ம ஒரு நாளை தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் ஒரு நாளை நம்ம இப்படி 6ஆ பிரிக்கலாம். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். இப்ப காலைன்றது எத்தனை மணிக்கு நம்ம காலை அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க நாங்க தூங்கி எழுந்த உடனே அதுதான் சார் காலை அப்படின்னு. சில பேர் 7 மணிக்கு எழுந்துப்பான், அவனுக்கு காலை 7 மணி. சில பேர் வயலுக்கு வேலை செய்ய போறவன் 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, அவங்களுக்கு காலை 4. சில பேர் 10 மணிக்கு கூட எழுந்துப்பான், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அப்ப காலை அப்படின்னா 6 மணிக்கு தான் காலை துவங்குது. அதுல இருந்து எப்படி நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே பால் ஊத்துறாங்க, இறந்த உடனேயும் நமக்கு பால் ஊத்துறாங்க. அந்த மாதிரி காலை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னா 6 மணிக்கு தான் முடியும். இப்ப நமக்கு இங்க 6 இங்க 6 போட்டோம். இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு மணித்துளி கூடவும் நம்ம 4 மணி நேரம் நம்ம ஆட் பண்ணணும். இப்ப 6 கூட 4 மணி நேரம் சேர்த்தோம்னா எவ்வளோ? 7, 8, 9, 10. அப்ப காலைன்னா 6 மணியிலிருந்து 10 மணி வரை காலை. இப்ப நண்பகல் அப்படின்னா 10ல இருந்து 11, 12, 13 ரயில்வே டைம். ஆனா நம்ம இந்திய டைம் 11, 12, 1, 2. அப்போ 10ல இருந்து 2 மணி வரை கொண்டது நண்பகல். அதுக்கு அடுத்தது ஏற்பாடு, 2 மணியிலிருந்து 6 மணி வரை கொண்டது ஏற்பாடு. அடுத்தது பாருங்க, 6 மணி முதல் 10 மணி வரை மாலை, 10 மணி முதல் 2 மணி வரை கொண்டது யாமம். வைகறைன்றது 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இப்ப நம்ம சொன்னோம்ல, 6ல தொடங்கி 6ல முடியுது. ஓகேவா? இப்ப இதுல இருந்து பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்கலாம். இப்ப பாருங்க, 2 மணி முதல் 10 மணி வரை கொண்ட, 2 மணி முதல் 6 மணி வரை கொண்ட சிறு பொழுதுகள் டேஷ் கமா டேஷ். 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சிறு பொழுதுகள் எதெல்லாம்? ஒன்னு ஏற்பாடு, மற்றொன்று வைகறை. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, 6 மணி முதல் 10 மணி வரை கொண்ட சிறு பொழுதுகள் டேஷ் கமா டேஷ். காலை, மாலை. இது நமக்கு ரைமிங்கா வரும், காலை மாலை. அதுக்கு அடுத்தது 10 மணி முதல் 2 மணி வரை கொண்ட சிறு பொழுதுகள் டேஷ் கமா டேஷ். நண்பகல், யாமம். கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா 6 மணி முதல் 10 மணி வரை கொண்ட சிறு பொழுதுகள் டேஷ் கமா டேஷ் அப்படின்னா காலை மாலை. நம்ம இது 2 எழுதணும். ஓகேவா? இப்ப நம்ம எழுதியிருக்கிறது இந்த 6 தான். ஆனா இதுல 12 கேள்விகளை நம்ம உருவாக்கணும். ஓகேவா? நமக்கு நீங்க கண்டென்ட் பார்க்கும்போது குறைவா இருக்கும், ஆனா அதுல இருந்து வினாக்களை நீங்க விரிவா நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த 6 நம்ம எப்படி நம்ம 2ஆ பிரிக்கலாம் பாருங்க. காலை, நண்பகல், ஏற்பாடு பிரிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது மாலை, யாமம், வைகறை. எதனால இப்படி நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லாரும் இங்க போட்டு பார்க்கலாம். இந்த படம் சூரியன், ஞாயிறு, கதிரவன், நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இப்ப பாருங்க, சூரியன் இப்பதான் உதயமாகுது. சூரியன் தோன்றிய பிறகு காலை பொழுதின் முதற் பகுதி டேஷ். சூரியன் தோன்றிய பிறகு, வினாவை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இதுக்குள்ள இருந்து இன்னொரு 6 வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். சூரியன் தோன்றிய பிறகு காலை பொழுதின் முதற் பகுதி டேஷ். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
காலைக்கு காலை வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு போட்டுருவாங்க. ஆனா அது தவறு. சூரியன் தோன்றிய பிறகு காலை பொழுதின் முதற் பகுதி காலை. சோ முதற் பகுதி. அடுத்த ஒன்பது, சூரியன் தோன்றிய பிறகு காலை பொழுதின் இடைப்பகுதி நண்பகல் இடைப்பகுதி. சூரியன் தோன்றிய பிறகு காலை பொழுதின் கடைசி பகுதி. சோ கடைசி கடைசி பகுதி எதுனா ஏற்பாடு. இப்ப பாருங்க, அப்ப காலை எதோட முடியுது அப்படின்னா ஏற்பாடுல முடியுது. அதுக்கு அடுத்ததா மாலை. எல்லாரும் இங்க பாருங்க, இந்த சூரியன் தெரியுது. இந்த சூரியனை நான் என்ன பண்ணேன்னா கை வச்சு மறைச்சிட்டேன். அப்ப இப்ப சூரியன் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. சூரியன் மறைந்த பிறகு மாலை பொழுதின் முதற் பகுதி டேஷ் மாலை. சூரியன் மறைந்த பிறகு மாலை பொழுதின் இடைப்பகுதி டேஷ் யாமம். நீங்க நோட்ல எழுதிக்கணும் எல்லாருமே. கிளாஸ் கேட்கும் போது கவனிச்சுட்டு வரும்போதே நீங்க எழுதிட்டு வந்துடணும். சூரியன் மறைந்த பிறகு மாலை பொழுதின் இடைப்பகுதி டேஷ் யாமம். சூரியன் மறைந்த பிறகு மாலை பொழுதின் கடைசி பகுதி வைகறை. ஓகேவா? இப்ப நம்ம இதுல எத்தனை ஒன்வர்ட் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா 12 ஒன்வர்ட் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகேவா? இதுல இன்னொரு முக்கியமான ஒன்வர்ட் எதுனா இந்த ஏற்பாடு. கவனிங்க, ஏற்பாடு என்பதன் பொருள் அப்படின்னா இந்த ஏற்பாடை எப்படி நம்ம பிரித்து எழுதணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கவனிங்க, ஏற்பாடு எப்படி பிரிக்கலாம்னா எல் கூட்டல் பாடு, எல் கூட்டல் பாடு, ஏ கூட்டல் பாடு, எள்ளு கூட்டல் பாடு. இந்த ஏற்பாடு இந்த 4 ஆப்ஷன்ல எது நமக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு புணர்ச்சி விதி தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கான சரியான விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப எந்த இல்லு, சின்ன இல்லா இல்ல பெரிய இல்லா, இல்ல வெறும் ஏ கூட்டல் பாடு வருமா இல்ல எள்ளு கூட்டல் பாடு வரணுமான்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நம்ம எப்படி தெரியணும் அப்படின்னா இதற்கான விதி இப்ப பாருங்க, நம்ம ஏற்பாடு பிரித்து எழுதுக அப்படின்னு நமக்கு கீழே 4 விதமான ஆப்ஷன் நம்ம கொடுப்பான். நீங்க எந்த ஆப்ஷன் இப்ப கண்டுபிடிக்கணும். 1 ஏ கூட்டல் பாடு, ஆப்ஷன் 2 எல் கூட்டல் பாடு, ஆப்ஷன் 3 எல் கூட்டல் பாடு, ஆப்ஷன் 4 எள்ளு கூட்டல் பாடு. பாருங்க, இதுல எந்த ஏற்பாடு பிரித்து எழுதும் போது எது சரியான பதில் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதற்கான புணர்ச்சி விதி நமக்கு தெரியணும். அப்ப பாருங்க எப்படி புணர்ச்சி விதி என்னன்னா லாலா வேற்றுமையில். வாட் ஆர் த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லா அண்ட் லா? லாலா வேற்றுமையில் ரடவும் இப்படின்ற புணர்ச்சி விதி தெரிஞ்சா மட்டும்தான் இதற்கான ஒரு மதிப்பெண் நம்ம எடுக்க முடியும். இப்ப பாருங்க, ஈஸியா நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறோம். லாலா வேற்றுமையில் ரடவும் அப்படின்னா இந்த லா வந்தா இந்த ரா வரும், இந்த லா வந்தா இந்த டா வரும். இப்ப பாருங்க, இப்ப ஏற்பாடு எந்த வந்திருக்குது? இங்க இந்த ரா வந்திருக்கு. அப்ப பாருங்க, எல் கூட்டல் பாடு. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்ட். பாருங்க, லாலா வேற்றுமையில் ரடவும் இந்த லா வரும்போது எல் கூட்டல் பாடு இந்த இல்லு என்னவா மாறும்? இர்ரா மாறும். அப்ப பாருங்க, எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. இந்த புணர்ச்சி விதியை இங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததா ஏற்பாடு என்பதன் பொருள். பாருங்க, நம்ம பிரிச்சு எழுதும் போது எல் கூட்டல் பாடுன்னு நம்ம சொன்னோம். எல் என்பதற்கு டேஷ் என்று பொருள்.
சூரியன் அல்லது கதிரவன் அல்லது ஞாயிறு என்று பொருள் நமக்கு தெரியும். அப்போ எல் என்பதற்கு டேஷ் என்று பொருள், சூரியன் என்று பொருள். பாடு என்பதற்கு டேஷ் என்று பொருள். இப்ப அந்த சூரியன் என்ன பண்ற பாருங்க, மறைச்சிட்ட. அப்போ பாடு என்பதற்கு மறையும் நேரம் என்று பொருள். மறையும் நேரம். அப்ப பாருங்க, எல் என்பதற்கு டேஷ் என்று பொருள் சூரியன், பாடு என்பதற்கு டேஷ் என்று பொருள் மறையும் நேரம் என்று பொருள். இப்ப நம்ம சேர்த்து ஏற்பாடு என்பதற்கு டேஷ் என்று பொருள் சூரியன் மறையும் நேரம் என்று பொருள். ஓகேவா? இப்ப அதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம சிறு பொழுது நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு பெரும் பொழுது. பாருங்க, நம்ம சிறு பொழுதுனா ஒரு நாளை நம்ம 6ஆ பிரிக்கணும்னு சொன்னோம். அந்த மாதிரி பெரும் பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டை நம்ம 6ஆ பிரிக்க போறோம். எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1 எல்லாரும் நீங்க கவனிக்கணும், இது ஃபுல்லா இந்த கிளாஸ் டயக்ராம் மெத்தட்ல தான் இருக்கும். ஷார்ட்கட் மெத்தடு, நீங்க இதை ஜஸ்ட் கவனிச்சுட்டு வந்தா போதும். இப்போ பெரும் பொழுது நம்ம 6ஆ பிரிக்கலாம்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் கார், செகண்ட் ஒன் குளிர், தேர்ட் ஒன்னு இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஏரோ மார்க் இந்த பாக்ஸ் எங்க போகுதுன்னா முன்பக்கமா போகுது. இது பனிக்கட்டியா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, பனிக்கட்டி. ஸோ இந்த ஏரோ மார்க்கு முன்னாடி போகுது, அப்போ முன் பனி. இந்த பனிக்கட்டி பாருங்க, இந்த ஏரோ மார்க்கு பின்புறமா வருது, அப்போ பின் பனி. ஸோ இது எல்லாத்துக்கூடயும் நம்ம காலம் காலம்னு நம்ம ஆட் பண்ணோம். பெரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் கார் காலம், குளிர்காலம், முன் பனிக்காலம், பின் பனிக்காலம், நெக்ஸ்ட் ஒன்னு இள வேநீர் காலம், லாஸ்ட் ஒன்னு முது வேநீர் காலம். இப்ப இந்த பெரும் பொழுதுகளை நம்ம கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் நம்ம பிரிச்சிட்டோம். இப்ப இதுல இருந்து கொஸ்டின் என்னன்னா, வேநீர் காலத்திற்குரிய பெரும் பொழுதுகள் மொத்தம் டேஷ், வேநீர் காலத்திற்குரிய பெரும் பொழுதுகள் மொத்தம் டேஷ். இப்ப பாருங்க எங்க வருது வேநீர் காலம்னு, இள வேநீர், முது வேநீர். அப்ப வேநீர் காலத்திற்குரிய பெரும் பொழுதுகள் மொத்தம் 2. பனி காலத்திற்குரிய பெரும் பொழுதுகள் மொத்தம் டேஷ் 2. முன் பனிக்காலம், பின் பனிக்காலம். ஓகே, இப்ப நம்ம 6 விதமான பெரும் பொழுதுகளை பார்த்துட்டோம். இந்த பெரும் பொழுதுகள் இந்த காலம்லாம் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு காலமும் 2 திங்களை குறிக்கும், அதாவது 2 மாதங்களை குறிக்கும். இப்ப குளிர்காலம், இப்ப நமக்கு இருக்கிறது குளிர்காலம் அப்படின்னா இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா 2 மாதங்கள். அதுக்கு அடுத்தது கார் காலம் எவ்வளவு நாள் இருக்குன்னா 2 மாதங்கள். முன்பனி பின்பனி எல்லாமே 2 மாதங்கள். இதுல எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த காலம் அப்படின்னு நம்ம இப்ப ஈஸியா நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சில பேருக்கு தமிழ் மாதங்கள் சொல்லிட்டானா வேகமா கடகடன்னு எழுச்சி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கடகடன்னு சொல்லி முடிச்சிடுவான். அதுவா தமிழ் மாதம்? இல்ல, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடை இது எல்லாமே நமக்கு தமிழ் மாதங்கள். இந்த மாதங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதை விட எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த மாதங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னும் கஷ்டம். அதுக்கான எளிய வழிமுறை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நமக்கு 5th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இள வேநீர் காலம். இந்த இள வேநீர் எந்த லெட்டர்ல ஞாபகம் ஸ்டார்ட் ஆகுது? ஈல ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, இள இ, இள வேநீர் காலம். இந்த 12 மாதங்களையும் நம்ம ஈஸியா கீப் அப் பண்ணணும். கீப்னா வைக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது. எப்படி நம்ம இந்த 12 மாதங்களை ஞாபகம் வைக்கணும் நம்ம பார்க்க போறோம். இளவேநீர் காலத்திற்குரிய மாதம் சீனா சித்திரை. கீப்னா நம்ம வைன்னு சொல்லுவோம்ல, சோ வைகாசி. இளவேநீர் காலத்திற்குரிய பெரும் பொழுது சித்திரை, வைகாசி. நம்பர் 1 முடிஞ்சது. அடுத்தது நம்பர் 2, 2 லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதங்கள் எது? ஆனி,
ஆடி. அப்போ பாயிண்ட் நம்பர் 2 ஆணி ஆடி. அடுத்தது 3 லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறது. ஆவணி 3 லெட்டரு. அதுக்கு அடுத்தது ஆவணி மாசம் பூ பூத்ததுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப பாருங்க ஆவணி புரட்டாசி. இப்ப பாருங்க நம்ம முதல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி சைக்கிள்ல போனோம், அதுக்கு அடுத்தது வண்டி வந்தது. இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் கார்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஐ காரு, ஐ காரு. பாருங்க அப்போ கார் காலத்திற்குரியது ஆவணி புரட்டாசி. இப்ப குளிர்காலம் நம்ம கார்ல போறோம்னா கொஞ்சம் சேஃபா போலாம். அது எது? ஐ காரு. எந்த காரு அப்படின்னா இப்போ BMW விட முன்னாடி இருந்த கார் எதுனா மாருதி. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான காரு. அப்ப நம்ம மாருதி கார்ல யாரு கூட போக போறேன் அப்படின்னா மாமா கூட போக போறேன். ஐ காரு. என்ன காரு? மாருதி காரு. யாரு கூட? மாமா கூட. இப்ப நம்ம பாருங்க எதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? சீல ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு முடியறதும் சீல முடியுது. அப்ப பாருங்க ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. லாஸ்ட் ஒன் மாசி, பங்குனி. இப்ப பாருங்க நம்ம கொஸ்டின் போலாம். இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள். இப்ப இளவேநீர் காலம் என்ன லெட்டர் ஞாபகம் வச்சுக்கணும்? இ. அப்போ ஈஸியா கீப் அப் பண்ணோம். அப்போ இ ஸ்டாண்ட் ஃபார், சி ஸ்டாண்ட் ஃபார் சித்திரை, கீப் ஸ்டாண்ட் ஃபார் வைகாசி. சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலத்திற்குரிய மாதம் ஆனி ஆடி. கார் காலத்திற்குரிய மாதம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலத்திற்குரிய மாதம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலத்திற்குரிய மாதம் மார்கழி தை. பின்பனி காலத்திற்குரிய மாதம் மாசி பங்குனி. ஓகேவா? இப்போ நம்ம சிறு பொழுதுகள் பார்த்தோம், பெரும்பொழுதுகள் பார்த்தோம். அடுத்ததா நம்ம இந்த ஒவ்வொரு பெரும்பொழுதுகளை பார்த்தோம். அதுல 5 திணைகளுக்குரிய கடவுள், சிறு பொழுது, பெரும்பொழுது நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஊர்ல முருகன் ஏமா அப்படின்ற ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. எப்படி அண்ணாத்த படத்துல வர மாதிரி அண்ணன் தங்கச்சி மாதிரி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல இந்த ஏமாக்கு பர்த்டே. அதுக்கு அவங்க அண்ணன் வந்து சொல்லியிருக்கான். அவன் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணானா. அண்ணன் வந்து ஒர்க் பண்றான், அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்றான். தங்கச்சிக்கு வந்து 7th இல்ல 8th படிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு சொல்றான், அம்மா ஏமாவை ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வை, நான் வந்து மதியம் ட்ரீட் கொடுக்குறேன், கூட்டு போறேன்னு சொல்றான். ஸோ காலையிலிருந்து மதியம் வரைக்கும் தங்கச்சி வெயிட் பண்ணிட்டே இருக்குது, வரவே இல்லை. ஈவினிங் ஆச்சு, நைட் ஆச்சு. ஸோ அவன் மேல ஒரே வெறியா இருக்குது அவங்களுடைய தங்கச்சி. இதுதான் கதை. இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள போறோம். அவனுடைய அந்த அண்ணனோட பேரு முருகன், தங்கச்சியோட பேரு ஏமா. ஸோ என்ன சொன்ன அவன் அம்மா கிட்டனா, ஏமாவை ஏற்பாடு செய் அப்படின்னா ரெடி பண்ணுன்றான். எப்போ? நான் லஞ்ச் டைம்ல வந்து என்ன பண்றேன், நல்ல ஒரு சூடா பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், இல்ல பெரிய ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏமாவை ஏற்பாடு செய் நண்பகல். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுவோம்ல, எல்லாருமே நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது புது ட்ரெஸ் நம்ம நகைலாம் போட்டு ரெடி ஆகிறோம். அந்த மாதிரி நீ ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவன் அம்மாவுக்கு சொன்னான். யார் சொன்னது? முருகன். அவன் அண்ணன் பேர் வந்து முருகன். ஏமாவை ஏற்பாடு செய் நண்பகலை நான் வந்து கூட்டிட்டு போறேன். அப்போ யா ஸ்டாண்ட் ஃபார் யாமம், மா ஸ்டாண்ட் ஃபார் மாலை, வை ஸ்டாண்ட் ஃபார் வைகரை. அப்ப பாருங்க இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் என்னது? அம்மா ஏமாவை ஏற்பாடு செய், நான் நண்பகல்ல ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? அவனுடைய அண்ணன். அவன் மதியமும் வரல, சாயங்காலமும் வரல, நைட்டும் வரல. அவன் மாநாடு படத்துக்கு போயிட்டு இருக்கிறான். ஸோ அவன் தங்கச்சிக்கு ஒரே கோபம். ஸோ எப்போ வருவான் அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கா. அப்ப என்ன பண்றான்? அவன் என்ன சொல்றான்னா, முருகன் அவன் அண்ணனை சொல்றான், முருகன் திரும்பி இங்க
வந்தா கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ வெறியா இருக்கிற அண்ணன் மேல. முருகன் திரும்பி இங்க வந்தா கொன்னே போடுவேன் அப்படின்னா குறிஞ்சி திணைக்குரிய கடவுள் முருகன், முல்லை திணைக்குரிய கடவுள் திருமால், மருத திணைக்குரிய கடவுள் இந்திரன், நெய்தல் திணைக்குரிய கடவுள் வருணன், பாலை திணைக்குரிய கடவுள் கொற்றை, அல்லது நீங்க காலேஜ் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காளின்னு கொடுத்திருப்பாங்க. பாலை திணைக்குரிய கடவுள் காளி. பாருங்க, குறிஞ்சி திணைக்குரிய கடவுள் முருகன், முல்லை திணைக்குரிய கடவுள் திருமால், மருத திணைக்குரிய கடவுள் இந்திரன், நெய்தல் திணைக்குரிய கடவுள் வருணன், பாலை திணைக்குரிய கடவுள் கொற்றை அல்லது காளி, குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுது யாமம், முல்லை திணைக்குரிய சிறு பொழுது மாலை, மருத திணைக்குரிய சிறு பொழுது வைகரை, நெய்தல் திணைக்குரிய சிறு பொழுது ஏற்பாடு. நான் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏற்பாடுன்னு எழுதி வச்சிருக்கிறேன். பாலை திணைக்குரிய சிறு பொழுது நண்பகல். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏமாவை ஏற்பாடு செய், நண்பகல்ல நான் ட்ரீட் கொடுக்க கூட்டு போறேன்னு சொன்னான். யார் சொன்னது? முருகன், அவனுடைய அண்ணன். அவன் அண்ணன் வராதனால அவன் என்ன சொன்னான்? முருகன் திரும்பி இங்க வந்தா கொன்னே போடுவான்றான். முருகன் திரும்பி எங்க வரணும்? கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், அவனுடைய தலையெழுத்து. ஸோ அவன் அவ்வளோ டென்ஷனா இருக்கா. அடுத்தது இந்த கடவுள் பார்த்துட்டோம், சிறு பொழுது பார்த்துட்டோம். அடுத்தது பெரும் பொழுதுகள். ஒவ்வொரு திணைகளுக்கும் உரிய பெரும் பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் சிறு பொழுது பெரு பொழுதுல 6 பெரும் பொழுதுகள்: கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6மே இங்க எடுத்துட்டு வந்து நம்ம எழுத போறோம். ஓகே, பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் முல்லையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். முல்லை திணைக்குரிய பெரும் பொழுது இங்க கார் போட்டேன். ஃபர்ஸ்ட் கார்காலம். அதுக்கு அடுத்தது ஈஸியா இன்னொரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, குறிஞ்சி திணைக்குரிய பெரும் பொழுது கூ ஸ்டார்ட் ஆகுதுல, கூ லெட்டர். அதே மாதிரி குறிஞ்சி திணைக்குரிய பெரும் பொழுது குளிர்காலம், கூ கூ. கார்காலம், குளிர்காலம், பாருங்க பனி, இல்லைன்னா நம்ம பனிக்கட்டி மாதிரி போட்ட பாக்ஸ் பனிக்கட்டி. இப்ப முன்பனி காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம். அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே கீழே வரோம், பனிக்கட்டி ஏரோ மார்க்கு பின்னாடி போடுறோம். அப்போ பின் பனி காலம். அடுத்தது இலை, இலை போட்டா என்ன சொன்னோம்? இளவேநீர் காலம். நெக்ஸ்ட் ஒன்னு முது வேநீர் காலம். அப்படின்னா இன்னொரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. பெருசா இருந்தா பஸ், சின்னதா இருந்தா காரா? இல்ல நீ ரொம்ப சின்னதா வந்துட்ட, இன்னும் கொஞ்சம். ஓகே, வேன். வெரி குட். அப்ப பாருங்க, வேனு இள வேநீர் காலம். அடுத்தது முது வேநீர் காலம். இப்ப பாருங்க, பாலை திணைக்குரிய பெரும் பொழுது டேஷ், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இப்ப பாருங்க, எல்லாரும் போர்டுல பாருங்க எத்தனை பெரும் பொழுதுகள் இருக்குது. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். 6 பெரும் பொழுதுகள் இருக்குது. இப்போ நம்ம எது எழுதல? மருத திணைக்கும் நெய்தல் திணைக்கும் எழுதல. அப்ப என்ன பண்ணோம்னா, இங்க ஆள் ஆள்னு போட்டேன். அப்படின்னா மருத திணைக்குரிய பெரும் பொழுது 6 பெரும் பொழுதுகளும், இந்த 6மே எடுத்து இங்க எழுதணும். அதனால நம்ம ஆள்னு போட்டோம். அதுக்கு அடுத்தது நெய்தல் திணைக்குரிய பெரும் பொழுது 6 பெரும் பொழுதுகளும். இப்ப பாருங்க, இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, 6 பெரும் பொழுதுகளும் கொண்ட திணைகள் டேஷ் கமா டேஷ். எது? மருதமும் நெய்தலும் தான் 6 பெரும் பொழுதுகளும் கொண்ட திணைகள். இப்ப பாருங்க, இன்னொரு ஒன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னேன்.
குறிஞ்சி திணைக்குரிய பெரும் பொழுது அப்படின்னா குறிஞ்சினா குளிர் சொன்னல, அப்போ குளிர்காலம், இங்க பனிக்கட்டி போட்ட முன் பனிக்காலம். ஓகேவா? இப்போ நம்ம கடவுள், சிறு பொழுது, பெருப்பொழுது எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. அப்போ இந்த பார்ட்ல முதல்ல முதற் பொருள் என்னன்னு பார்த்தோம். நிலமும் பொழுதும் முதற் பொருள் நம்ம பார்த்தோம். அதுல நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பொழுது, சிறு பொழுது, பெருப்பொழுது நம்ம முடிச்சாச்சு.